வெறும் பெட்ரோல் ரெண்டு நாட்டுக்குள்ள பிரச்சனை மட்டும் கிடையாது, ரெண்டு சாம்ராஜ்யத்துக்குள்ள பிரச்சனை. இன்னைக்கு நம்ம பேசிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி துபாயில் ஏர்போர்ட்ல போட்டிருக்காங்க 4 இந்தியர்கள் இறந்துருக்காங்க. ஒரு பெரிய அளவுல ஒட்டுமொத்தமாக லாக்டவுன் ஆகி போச்சு. அப்ரஹாம் லிங்கன் ஒரு உலகத்தின் மிகப்பெரிய போர்க்கப்பல், அமெரிக்காவுக்கு பெரிய லேண்ட்மார்க் மாதிரியான போர்க்கப்பல், அந்த கப்பலை அடிச்சுட்டானுன்றாங்க. அப்போ இவங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. பின்னாடி சைனா நிற்கிறான், ரஷ்யா நிற்கிறான், வடகொரியா நிற்கிது. அவன் என்ன சொல்கிறான், இன்னும் சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நான் எடுத்தேன்னா நான் முழுசாக காலி பண்ணிடுவேன்றான். பாகிஸ்தான்லாம் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் 1 லிட்டர் பெட்ரோல்லாம் கொடுக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. தாய்லாந்துலலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அமல்படுத்திட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ சென்னையிலும் குறிப்பாக இந்தியா முழுவதும் லாக்டவுன் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? இன்னொரு 10 நாள் போச்சுன்னா ஒட்டுமொத்தமாக இந்தியா முடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ஜுபேர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? சார், இப்போ 6 சிலிண்டர்கள் இலவசம்னு விஜய் ஒரு பக்கம் மகளிர் விழாவில் அறிவிப்பு விட்டுருக்காரு. ஆனால் இன்னைக்கு சிலிண்டரே மக்களுக்கு கிடைக்காத தட்டுப்பாடு நிலை போரின் சூழலால் ஏற்பட்டிருக்கு. அமெரிக்கா மீண்டும் மீண்டும் ஈரான் மீது அந்த கப்பல்களை எல்லாம் 16 கண்ணி வெடிகளை போட்டு தாக்கியிருக்காங்க. இது எப்படி சார்? இன்னும் எவ்வளவு நாட்கள் இந்த போர் தொடர போகுது? இந்த தட்டுப்பாடு முடியணுங்கிறதா எல்லாருடைய ஆசையும். ஏன்னா ஒட்டுமொத்தமாக உலகமே இன்னைக்கு முடங்கி போய் கிடக்கு. இதுக்கு பார்க்குறப்ப இது வெறும் பெட்ரோல் ரெண்டு நாட்டுக்குள்ள பிரச்சனை மட்டும் கிடையாது. இது ரெண்டு சாம்ராஜ்யத்துக்குள்ள பிரச்சனை. அந்த ஒரு சாம்ராஜ்யம் வெளியே தெரியும் அமெரிக்கா, இன்னொரு சாம்ராஜ்யம் சைனா அடங்கி இருக்கு, உள்ளுக்குள்ள இருக்கு. இவங்க 2 பேரும் கூட நேரடியான போட்டியை தான் இவங்கள மோத விடுறாங்க. இது நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கணும், அப்போ தான் புரியணும். அதாவது உலகத்தில் பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிறது 2 விஷயம். ஒன்று தங்கம், ஒன்று பெட்ரோல். இந்த ரெண்டையுமே நிர்ணயிக்கிறது டாலர். அப்போ உலகத்தில் நீங்கள் பெட்ரோல் வாங்குறா இருந்தால், எந்த நாட்டுக்காரர் பெட்ரோல் வாங்குறா இருந்தாலும், கச்சா எண்ணெய் வாங்குறா இருந்தாலும் நீங்கள் டாலர் தான் வாங்கணும். டாலர் தான் நிர்ணயிக்கிறாங்க. அமெரிக்காவுக்கும் பெட்ரோலுக்கு என்ன சம்மந்தம்னா அதுவே போய் உங்களுக்கு தலை சுற்றிடும். அமெரிக்காவில் எங்கே பெட்ரோல் இருக்குது? ஏன் அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டு பெட்ரோல் விலையை ஏன் இவர் நிர்ணயிக்கிறாரு அப்படின்னா, அந்த மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகளை கான்ட்ராக்ட், நம்ம ஊரில் தோட்டம் தினந்த வயல் கான்ட்ராக்ட் எடுத்துக்குவாங்க இல்லையா, குத்தகைக்கு எடுத்துக்கிறான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி லீஸுக்கு எடுத்துக்கிட்டு மொத்தமாக பூமியிலேருந்து எடுத்து அதை கச்சா எண்ணெயாக எடுத்து அதை பெட்ரோலாக டீசலாக பிரித்து அவங்க உலகம் முழுக்க வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு கமிஷன் மண்டி தான் அமெரிக்கா. இப்போ அவர் தானே சொல்கிறாருன்னா, எந்த நாட்டுக்காரன் பொருள் வாங்கினாலும் சரி ஏன் பணத்தில் தான் வாங்கணும், டாலரில் கொடுத்து வாங்கு அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுடைய டிமாண்டு. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சைனா நம்ம நாட்டை விட டபுள் படங்கு நிலப்பரப்பில் பெரிய நாடு, மக்கள் தொகையில் பெரிய நாடு, எல்லா வகையிலும் அமெரிக்காவை விட கொஞ்சம் முன்னேறி போய்கிட்டு இருக்கான். ரொம்ப ஹை அட்வான்டேஜ்டு டெக்னாலஜிலாம் அவன் உருவாக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் 100 ரூபாய்க்கு பண்ணால் அவன் 10 ரூபாய்க்கு பண்ணுறான். அதே மாதிரியே அந்த மாதிரி ஈவன் டெவலப் ஆகிட்டு போகிறான். சைனா பொருட்கள் இன்றைக்கி உலகம் முழுக்க பரவி கிடக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பெரும்பாலான பொருட்கள் மக்கள் யூஸ் பண்ணுற சைனா ப்ராடக்ட் தான். அப்போ இது என்னென்னா 2 பேருக்குள்ள என்னன்னா, இவன் என்ன பண்ணுறான், இவன் ரஷ்யா, ஈரான், வெனின்சுலா இந்த நாட்டில எல்லாம் இவன் பெட்ரோல் வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுறான், இவன் ஒரு மோனோபொலி ஆகிறான். நீ ஏன்ட்ட பெட்ரோல் வாங்கு, ஆனால் நீ என்னுடைய பணத்தில் வாங்குன்றான். யுவானில் வாங்குன்றான். இப்போ யுவானில் வாங்கினா அமெரிக்க டாலர்னுடைய மதிப்பு குறைஞ்சி போயிடும். அப்போ இவன் என்ன சொல்கிறான், இவன் ஒரு 4-5 நாளை கையில் வச்சுக்கிட்டு, இவன் பெட்ரோலை வாங்கிட்டு, இவன் ரீஃபண்ட் பண்ணி, இவன் உலக முறை அமைத்துக்கிட்டு, இவன் ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு, ரஷ்யாவை கூட வச்சுக்கிட்டு, ஒருபடி மேலே ரஷ்யா என்ன சொல்கிறான், ரஷ்யா எந்த நாட்டு காசை கொடுத்தாலும் வாங்கிடுறான். என் நாட்டு அவன் நாட்டு காசு இல்லை, எந்த நாட்டு இந்தியா காசு இந்தியன் மணியாக கொடுத்தா கூட வாங்கி, ரூபியாவை கொடுத்தா வாங்கிக்கிறேன்றான். அப்போ இது என்னென்னா அவன் கண்ணை உறுத்துது. என்னடா நம்ம தான் உலகத்தினுடைய வல்லரசாக இருந்தோம், நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம் ரேட்டை, தங்க விலையை நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம், பெட்ரோல் விலையை ஃபிக்ஸ் பண்ணுறோம், இந்தியா உலகத்தினுடைய பொருளாதாரத்தை நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம், நமக்கு எதாவது வந்துட்டானேன்னு பார்க்குறான். அப்போ இவனுக்கு மெயின் சப்போர்ட்டராக இருக்கான், பெட்ரோல் சப்ளை பண்ணுறவன் யாராரு, வெனின்சுலா நாடுக்கார சப்ளை பண்ணுறான். அந்த நாட்டுக்குள்ளேயே போய் அவனை தூக்கிட்டு அது என்ன கண்ட கையில் அராஜகமாக குடிசை போட்டு உட்காரன்னு சொல்லுவாங்க ஒரு வீட்டுக்குள்ளே போய், அந்த மாதிரி வெனின்சுலாவை கைப்பற்றி அதை அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அடுத்து யார் மெயின் சப்ளையர் சைனாவுக்கு அப்படின்னா ஈரான் மெயின் சப்ளையராக இருக்கிறான். அப்போ இவனை காலி பண்ணணும், அப்போ அவன் அணு ஆயுதம் வச்சுருக்கிறான் அப்படின்ற ஒரு இதை கிளப்புறாங்க. கிளப்பினோடனே ஏற்கனவே இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பாலஸ்தீன் இஷ்யூவில் அவங்க என்னன்னா, இஸ்ரேல் ஒரு கட்டமைப்பு வச்சுருந்தாங்க. இஸ்ரேல் ஒரு உலகத்தின் மிக பாதுகாப்பான நாடு, மொசாட்ன்ற ஒரு அமைப்பு இருக்குது, உளவு அமைப்பு. அதை மீறி உலகத்தில் அமைப்பே கிடையாது, அவங்க தான் நம்பர் 1 உளவுத்துறை அப்படின்னு சொன்னாங்க. அந்த இஸ்ரேல் மீது காக்கா குருவி பறந்தா கூட அவங்க மேலே போடாது, இஸ்ரேலுக்குள்ள நுழைய இருந்தால் 7 லேயர் இருக்குது வானத்திலேயே, அப்படி இப்படின்னு பயங்கரமாக கதை கட்டி வச்சுருந்தானுங்க. சாதாரண ஒரு ட்ரோனை விட்டு அடிச்சுட்டான், டமால்னு பெட்டனில் அடித்த மாதிரி ட்ரோனை விட்டு அடித்தோடனே அவங்களுக்கு பயங்கர ஷாக். அப்புறம் கெஞ்சி கூத்தாடி அமெரிக்கா வேணும்னு நிப்பாட்டினது பிறகு தான் அந்த வார் நின்றுச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்.
அப்புறம் இப்போ அந்த இஸ்ரேலுக்கு ஈரான் மேலே நம்மளை வந்து நம்மளுடைய இமேஜை காலி பண்ணிட்டானுங்கிற ஒரு கோவம் இருக்குது. அப்போ இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து அமெரிக்காவுக்கு ஈவன் பெட்ரோல் கச்சானை சப்ளை பண்ணுறாங்க ஒரு கோவம். இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சானுங்க. அடிக்க ஆரம்பிச்சோடனே அந்த நாட்டினுடைய உச்சபட்ச தலைவராக இருக்க கமேனிங்கிறவர் இறந்து போகிறார். அந்த கமேனிக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குன்னா, அவருடைய பூர்வீகம் காஷ்மீரை சேர்ந்தவர். ஈரானில் இறந்தாரியா சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த கமேனி வந்து அவருடைய பூர்வீகம் வந்து காஷ்மீரை சேர்ந்தவங்க. ஒரு இந்தியா வம்சாவளி சேர்ந்தவர். அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, இந்தியாவில் வந்து வம்சாவளியெல்லாம் பார்க்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ அவரை வந்து அந்த காலி பண்ண பிறகு அவருடைய பையன் இப்போ பொறுப்பில் ஏற்றுக்காரு. அவங்களுக்கு பின்னாடி ரஷ்யாவும் சைனாவும் ஃபுல்லாக பேக்கப்பாக இருக்காங்க, வடகொரியா முதல் கூட பேக்கப்பாக இருக்காங்க. அப்போ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, எங்கெங்கே இந்த மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய நாடுகள் என்ன பண்ணுறான்னா, எண்ணெய் கிணறுகிட்ட கான்ட்ராக்ட் போடுறப்பயே அவன் கூட இன்னொரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிறான். இங்கே இந்த நாட்டில் வந்து என்னுடைய இராணுவ தளவாடத்தை வச்சுக்கிறேன், ஒரு ஓரமாக கடையை போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து வச்சுக்கிறான். அப்போ குவைத்தாக இருக்கட்டும், கத்தாராக இருக்கட்டும், பஹ்ரைனாக இருக்கட்டும், துபாயாக இருக்கட்டும், சவுதி அரேபியா இருக்கும், எல்லா நாட்டிலையுமே என்ன பண்ணுறான், அவனுடைய இராணுவ தளங்களை அமைச்சிட்டான். இவங்க யாராவது மக்கர் பண்ணாங்கன்னா நாளைக்கு வந்து இவங்களை காலி பண்ணுறதுக்காக அவங்களோட சம்மந்தத்தோடு அமைச்சிட்டான். இங்கே இருக்கிற அரபுக்காரன் என்ன நினச்சிட்டான்னா, இவனுக்கு ஒரு பெரிய ஆள், இவனுக்கு கூட இருந்தால் நமக்கு பாதுகாப்பா, வேறவன் நமக்கு அட்டாக் பண்ண மாட்டான், இவனுக்கு நம்ம ஒரு செக்யூரிட்டி மாதிரி வச்சுக்கலாம்னு நினச்சிருக்காங்க. ஆனால் இப்போ அடித்தவனே அரபு நாடுகள் பூரா என்ன சொல்கிறாங்கன்னா, இவனை பாதுகாக்கணும் கொண்டு வச்சா இவனை நம்ம பாதுகாக்கணும் போலையே, இப்போ இவனால் நமக்கு பெரிய ஆபத்து, முதல்ல ஊரை விட்டு போங்கப்பான்னு அவங்க துரத்தக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. இருக்கிற இராணுவ தளவாடங்களை இராணுவ தளத்தை பூராமே அடித்து காலி பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்ம பேசிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி துபாயில் ஏர்போர்ட்டில் போட்டிருக்காங்க, 4 இந்தியர்கள் இறந்துருக்குறாங்க. ஒரு பெரிய அளவில் ஒட்டுமொத்தமாக லாக்டவுன் ஆகி போச்சு, ஏர் சர்வீஸே கிடையாது மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாகவே. மிடில் ஈஸ்ட் லாக் ஆனால் என்ன ஆகும்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு போகிற எல்லா ஃப்ளைட்டுமே கேன்சல்டு. அப்படிங்கும் போது இப்போ என்ன பண்ணுறான், ஈரான் என்ன பண்ணால், ஈரானுக்கு அந்த ஹோர்மஸ்ங்கிற அந்த முக்கியமான அந்த நீர்வழித்தடம் இருக்குது, அதை லாக் பண்ணுறான். அவனுடைய வான்வழித்தடத்தையும் லாக் பண்ணுறான். இப்போ வான்வழித்தடத்தையும் நீர்வழித்தடத்தையும் லாக் பண்ணால் ஆசியாவையும் யூரோப்பையும் கனெக்ட் பண்ணுற முக்கிய ரோடு வழியாகவும் நீர் வழியாகவும் சரி வான் வழியாகவும் சரி போக முடியாது, கட்டாயிருது. கட்டாச்சுன்னா இந்தியா மாதிரியான நாடுகளில் வந்து பெரும்பாலும் நம்மகிட்ட வந்து எல்லாமே இருக்குது, எரிபொருள் தாண்டி மிச்சம் எல்லாமே நம்ம வந்து நம்மளுடைய சுயமாக நம்மகிட்டே இருக்குது. இம்போர்ட் பண்ணி நம்ம வாழன்ற அவசியம் கிடையாது. வெறிபொருளுமே நமக்கு 30% நமக்கு இந்தியாவில் கிடைக்குது, 70% தான் நம்ம வெளியில் வாங்குறோம். மீதி எல்லாமே நம்மள்கிட்ட இருக்குது, எல்லா வளமுமே நம்மள்கிட்ட இருக்குது. ஆனால் பல நாடுகள் வந்து எல்லாத்தையுமே வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணி தான் வாழணும்னு ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ அமெரிக்காவுமே எடுத்துகிட்டா, அமெரிக்கா பல பொருட்கள் இம்போர்ட் பண்ணி தான் சாப்பிட்றாங்க, இம்போர்ட் பண்ணி தான் வாழ்கிறாங்க. மிடில் ஈஸ்ட் எல்லாமே இம்போர்ட் பண்ணி தான் வாழ்கிறாங்க. இப்போ ரெண்டையும் க்ளோஸ் பண்ணோடனே ஒட்டுமொத்தமாக எல்லா போக்குவரத்துமே, அதாவது பெட்ரோல் போக்குவரத்தாக இருக்கட்டும், மற்றபடி பொருட்கள் கொண்டு போகிறப்போ எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. க்ளோஸ் ஆனவுடனே தொடர்ந்து இஸ்ரேல் மேலே தாக்குதல் விதவிதமான தாக்குதல் நடக்காமல், அதாவது என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு 3Dயில் வந்து ஒரு படத்தை வரைகிறானுங்க. ஒரு ஏர்போர்ட் மாதிரி ஒரு காலி இடத்துல பீரங்கிகள் மாதிரி வரைஞ்ச 3Dயில் வச்சு அதுக்கு லைட்லாம் போட்டு விட்டு போய் உட்காந்துக்கிறான். அங்கேருந்து வரவன் என்ன பண்ணுறான், இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டு இராணுவப்படை இங்கே ஏதோ பெரிய இராணுவ தளவாடம் குண்டை போட்டு போயிடறான். தரையில் குண்டை போட்டு போனால் அவன் அடுத்த நாள் காலையில் வீடியோ எடுத்து போட்டு சிரிக்கிறானுங்க. ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு உலகத்தின் மிகப்பெரிய போர்க்கப்பல், அமெரிக்காவுக்கும் பெரிய லேண்ட்மார்க் மாதிரியான போர்க்கப்பல், அந்த கப்பல் அடிச்சுட்டானுன்றாங்க. அந்த கப்பல் எப்படி அடிச்சுட்டாங்கன்னா, வான்வழியாக ஒரு 100கணக்கான ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து அங்கே அதில் நிப்பாட்டலாம். அந்த ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலில் அங்கேருந்து நேரடியாக ஏவுகணை தாக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு போர்க்கப்பலை சாதாரண ஃபைபர் போட்டில் நீந்தி சைடில் போய் கீழே இருந்து ஒரு குண்டை போட்டு போயிட்டாங்க. அது ஒரு பெரிய இதாகிடுச்சு. அப்புறம் இன்னொன்று என்ன பண்ணுறாங்க, நம்ம எல்லாமே இந்த சோஷியல் மீடியாவில் செய்திகளில் பார்க்கலாம், ஒரு பலூன் ஹெலிகாப்டர் மாதிரி பலூன் டேங்க் மாதிரி ஒன்று வச்சுறானுங்க, அதுக்கு லைட் போட்டுறானுங்க. அப்போ மேலேருந்து பார்க்குறவனுக்கு பெரிய டேங்க் இருக்கிற மாதிரி இருக்குது, அதில் குண்டை போடுறானுங்க. அதாவது போர் வழிமுறைகளே வித்தியாசமாக பண்ணுறானுங்க. இந்த ட்ரோன்லாம் வந்து ரொம்ப ஹை அட்வான்ஸ்டு ட்ரோன் என்ன பண்ணுறான்னா, 2000 கிலோமீட்டர் தாண்டி போய் போகிற ட்ரோன்லாம் வச்சுருக்காங்க. அவன் என்ன சொல்கிறான், இன்னும் வந்து சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நான் எடுத்தேன்னா நான் வந்து முழுசாக காலி பண்ணிடுவேன்றான். அப்போ இவங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. பின்னாடி சைனா நிற்கிறான், ரஷ்யா நிற்கிறான், வடகொரியா நிற்கிது. அப்போ இந்த பிரச்சனை வந்து நாளுக்கு நாள் போகுது. ஆனால் இப்போதைக்கு இந்த போர் நிறுத்துவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்போ தான் சொல்கிறானே, நான் தான் நிப்பாட்டுவேன். ஆமாம், இவங்களும் அப்படி சொன்னாங்க. அமெரிக்கா தரப்புல நீ தான் ஆரம்பிச்ச, நீ நிப்பாட்ட சொல்லப்படுறது, நான் தான் நிப்பாட்டுவேன்றான். அப்போ இந்த போர் வந்து இப்போ உச்சக்கட்டத்தில் போய்கிட்டு இருக்கு. எவ்வளோ நாளைக்கு போகும் தெரியல. உலக நாடுகள், ஐநா சபை போன்றவங்களாம் சீக்கிரம் நிப்பாட்டுங்க, உலகமே சம்பிச்சு போயிடும். அது நம்மளுடைய காலகட்டத்தில் கொரோனா பார்த்துட்டோம், வந்துட்டு சுனாமி பார்த்துட்டோம். இப்போ இந்த போர் முடக்கத்தையும் பார்க்க மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு.
கண்டிப்பா சார். பாகிஸ்தான்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கடையில 1 லிட்டர் பெட்ரோல்லாம் கொடுக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. தாய்லாந்துலலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அமல்படுத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்ப சென்னையிலும் குறிப்பாக இந்தியா முழுவதும் லாக்டவுன் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, லாக்டவுனாக போட முடியாது. போக்குவரத்து குறைபாடு ஏற்பட்டுரும், பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டுரும். இது இன்னொரு 10 நாள் போச்சுன்னா ஒட்டுமொத்தமாக இந்தியா முடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போயே பார்த்தீங்கன்னா அவங்க இது மாநில அரசினோட சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போ வெளியுறவு கொள்கையில் நம்ம பார்க்கணும். அதாவது ஃபாரின் பாலிசியை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டு ரொம்ப 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 பூவரான ஒரு ஃபாரின் பாலிசியை கொண்டு வராங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அமெரிக்கா வெளியுறவுத்துறை அமைச்சகத்துலேருந்து நேற்று ஒரு அறிக்கை வந்திருக்கு. 30 நாளைக்கு வேணால் நீங்கள் ரஷ்யாவில் எண்ணெய் வாங்கிக்கிறதுக்கு உங்களுக்கு நாங்கள் பெர்மிஷன் கொடுக்குறோன்றாங்க. நீங்கள் யார் நம்மளுக்கு பெர்மிஷன் கொடுக்குறது? நம்ம சொந்தமான நாடு தான் நம்ம இந்தியா. நீ எதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்க முடியும்? நான் எங்கேனாலும் வாங்குவேன், நீ எதுக்கு அனுமதி கொடுக்குற? ஒரு நாய்க்குட்டி செத்து போனால், யானை செத்து போனால், கோயில் விவகாரம்னா பொங்குற சங்கிங்க இதுக்கு வாயை மூடிட்டு இருக்கான். இன்னொரு நாடு நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறான். நான் உனக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன்றான். உனக்கு அனுமதி நீ யார் எனக்கு அனுமதி கொடுக்குறது? பேசவே மாட்டானுங்க. இதே ஒரு நாய்க்குட்டி செத்து போச்சு, ஒரு கோயில் யானை செத்து போச்சுன்னா குதிப்பானுங்க. இன்னைக்கு வந்துட்டு பேசிட்டு போவார், நாங்கள் வந்து ஜல்ஜீவன் திட்டத்தில் தண்ணி கொடுத்துருக்குறோம், முத்ராவில் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்கிறோம், ஏர்போர்ட் உருவாக்கம் பண்ணியிருக்கோம். இல்லை மதுரையில் ஆல்ரெடி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான். சரி, அந்த ஏர்போர்ட் ஆரம்பித்து யாருக்கு பயனு? அதான் அம்பானிக்கு பயனு. பிரைவேட்டு கொடுத்துட்டு போயிட்டீங்க. சாமானியன் யாராவது பிளேட்டில் போகிறானா? இல்லை. இவங்களுடைய திட்டம் எல்லாமே இதுதான். பாஜகவினுடைய வெளியுறவு கொள்கை முற்றிலுமாக செயலிழந்திருக்கிறது அப்படின்னு தான் பார்க்கணும். அதுக்கு சிம்பிளாக ஒரு மேட்ரு. நம்ம ரஷ்யாவிட்டிருந்து என்ன வாங்கிட்டு இருந்தோம்? அதுக்கு முன்னாடி இந்திரா காந்தியுடைய பாலிசியை சொல்லிடுவோம். இந்திரா காந்தி மிடில் ஈஸ்ட்டில் ஒரு பாலிசியை மெயின்டைன் பண்ணுவாங்க, அமெரிக்காவோட ஒரு பாலிசியை மெயின்டைன் பண்ணுவாங்க. ரெண்டையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுவாங்க. இதுக்குள்ளே அவனை விட மாட்டாங்க, அதுக்குள்ளே இவனை விட மாட்டாங்க. அப்படி ஒரு பாலிசியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாங்க. இந்திரா காந்தி இருக்கிறப்ப இந்த மாதிரி நான் பெர்மிஷன் கொடுக்கணும்னு சொல்ல முடியுமா? உன் நாட்டுக்கு நான் பெர்மிஷன் கொடுக்குறேன், நீ யாராவது கேட்டுக்கணும். ஒன்று இது வரைக்கும் பதிலாக காணும். அப்போ இந்திரா காந்தி என்ன பண்ணுறாங்கன்னா, மிடில் ஈஸ்ட்டுக்கான ஒரு பாலிசியை மெயின்டைன் பண்ணுறாங்க. மிடில் ஈஸ்ட்டுக்கு ஒரு பாலிசி, ரஷ்யாவோட ஒரு பாலிசி. ரஷ்யா பாலிசியை ரொம்ப ரீசெண்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க வந்த பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ உக்ரைன் ரஷ்யா வார் வந்த பிறகு ரஷ்யா என்ன பண்ணால் மலிவு விலையில் ஆயில் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போது உலகத்தில் எல்லா நாடுகளும் $75 ஒரு பீப்பாய் போகிறப்ப இவன் $60 $50 கொடுக்க ஆரம்பித்தான். அப்போ அந்த நேரத்தில் இந்தியா நிறையா வாங்குச்சு. 2023 25 இது முடிகிற வரைக்கும் ஒரு 3 வருஷமாக ரொம்ப சீப்பாக வாங்கினாங்க. அதான் உலகத்தில் ரொம்ப சீப்பாக ஆயில் வாங்கி கோடி கோடியாக சம்பாரிச்சானுங்க. மக்களுக்கு ஏதாவது லாபம் இருக்காதுல்ல. லாக்டவுன் வந்துடுச்சு, உலகமே முடங்குச்சு. பெட்ரோல் விலை வந்து ரொம்ப 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 சீப்பான ரேட்டுக்கு பெட்ரோல் கச்சா எண்ணெய் கிடச்சி. அப்பயும் நம்ம 100 ரூபாய்க்கு தான் வாங்கணும். கடந்த 3 வருஷமாக ரஷ்யாவில் ரொம்ப குறைவான விலைக்கு கச்சா எண்ணெய் வாங்கணும். அப்பயும் நம்ம 100 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கோம். அப்போ யாருக்கு பணம் போகுது? இப்போ யாரை வாழ வைக்கிறாங்க? இன்றைக்கி 23 லட்சம் கோடி ரூபாய்க்கு ரிஃபைனரி ஃபேக்ட்ரி அமெரிக்காவில் ரிலையன்ஸ் கம்பெனி ஒப்பந்தம் நடந்திருக்கு. 23 லட்சம் கோடி. ஒரு ஏறக்குறைய ஒரு நாட்டுடைய முழு வருவாய் அங்கே போகிற மாதிரி. இதுக்கு யார் அனுமதி கொடுத்தா? எப்படி கிடச்சிது? அப்போ தான் அதனால தான் அமெரிக்காக்காரங்க நம்மளை மிரட்டுறான். அவன் என்ன, நம்ம அமெரிக்கா பொருட்களை இங்கே சந்தைப்படுத்த கொண்டு வந்தான். வேளாண் பொருட்களை, பால், கோதுமை, நம்ம கொஞ்ச நாளில் பால் தான் சாப்பிடணும், பீஸா தான் சாப்பிட்ணும், சோயா தான் சாப்பிட்ணும், சோளம் தான் சாப்பிட்ணுன்னு கொண்டு வந்துடுவோம் போல். ஒரு பெரிய ஆபத்து நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்தியாவுடைய விளைபொருட்கள் என்ன ஆகும்? வேளாண் பொருட்கள் என்ன ஆகும்? ஃபாரின் பாலிசியில் முற்றிலுமாக தோற்று போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த உக்ரைன் ரஷ்யா வார் வந்த பிறகு விலை கம்மியாக ரஷ்யாவிலேருந்து வாங்கிட்டு இருக்கோம். முதல்ல 70% நமக்கு வந்து வெளிநாட்டில் இருந்தால் நம்ம இறக்குமதி பண்ணுறோம் பெட்ரோல் டீசல். கச்சா எண்ணெயை வாங்கி நம்ம பிரிக்கிறோம். சில நேரங்களில் பெட்ரோல் டீசலாகவே வாங்குகிறோம். அது ரஷ்யாட்டிருந்து மட்டும் 45-50% வாங்கிட்டு இருந்தோம். 45-50% வாங்கிட்டு இருக்கப்போனா கிட்டத்தட்ட 2 லட்சம் லிட்டர் பெர் டேங்கிற மாதிரி வாங்கிட்டு இருந்தோம். அமெரிக்கா அழுத்தம் கொடுத்து ரஷ்யாவிலேருந்து வாங்கக்கூடாது, ரஷ்யாவிலேருந்து நீ பெட்ரோல் டீசல் வாங்கினீங்கன்னா நான் உனக்கு ஒரு டாக்ஸ் போடுவேன் அழுத்தம் கொடுத்த பிறகு ரஷ்யாவிலிருந்து அதை வாங்குறதை விட்டுட்டு இமீடியட்டாக அந்த பக்கம் போகிறோம். அந்த பக்கம் போகிறப்ப 22 லட்சம் 25 லட்சம் லிட்டர் 30 லட்சம் லிட்டர் வாங்கிட்டு இருந்தவங்க 6 லட்சம் 4 லட்சம் குறையுது. ரஷ்யாவில் குறைவாக வாங்குகிறோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அவன் என்ன சொல்கிறான், அங்கே என்னால் தர முடியாதுப்பா, நீ வேணா அவன்கிட்ட வாங்கிக்க, உனக்கு 1 மாதம் டைம் கொடுக்குறேன், அவன்கிட்ட வாங்கிக்கன்னு சொன்ன பிறகு அவன்கிட்ட போய் என்ன பண்ண சொல்கிறான், உனக்கு மளிகை விலையெல்லாம் கொடுக்க மாட்டேன், விலை அதிகமாக தான் கொடுப்பேன், நீ கேட்குற அளவு கொடுக்க மாட்டேன். இப்போ அவன் செக் வைக்கிறான். அவன் என்ன சொல்கிறான், எனக்கு ஈரான்லேருந்து சைனாவுக்கு போகல, அவனுக்கு தான் எனக்கு மெயின் டீலர் அவன் தான், அவனுக்கு கொடுத்தது மிச்சம் மீதி தான் அவனுக்கு தரேன்றான். இது என்ன ஃபாரின் பாலிசி? இன்னொரு நாடு வந்து மிரட்டுறான், நீ வந்து வாங்கிக்கன்னு. இது எப்படி பேலன்ஸ் பண்ணணும்? நீங்கள் எப்படி சடனாக நீங்கள் வந்து கேன்சல் பண்ணீங்க? இவர்களுக்கு நிர்வாகம் பண்ண தெரியாது, கலவரம் பண்ண தெரியும், சாதியை வச்சு மதத்தை வச்சு கலவரம் பண்ண தெரியும், மக்களை திண்டாட விட தெரியும். நிர்வாகங்கிறதுக்கு உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. 21 நாள்
ஒரே நாள் நைட்டில் வந்து சொன்னார் லாக்டவுன் போட போகிறேன்னு. அத்தனை பேர் நடந்தே போய் செத்து போனான். 100கணக்கான பேர் குழந்தை குட்டியோட போய் செத்து போனான். ஒரே நாள் நைட்டில் வந்து 500,000 செல்லாதுன்னாரு. அவன் பேங்க் பாஸ்புக் எடுத்து போய் வரிசையில் நின்று 100கணக்கான பேர் செத்து போனான். ஒரே நாளில் 3 வேளாண் சட்டம்னு கொண்டு வந்தான். விவசாயிகள் பல நாள் போராடி பல பேர் மடிஞ்சு போனாங்க. இவர்கள் செய்கிற எதுவுமே வந்து ஒரு அறிவுபூர்வமாகவே இருக்காது. கண்டிப்பா சார். 2 நாட்கள் தான் ஆகுது இனிமேல் கேஸ் தட்டுப்பாடு இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுக்குள்ள ஹோட்டல்கள் பல இடங்கள்ல இந்தியா முழுவதும் மூடப்பட்டிருக்கு. வீடுகள்ல சிலிண்டர்கள் புக் பண்ணவே முடியல, காலே போக மாட்டேங்குது. இப்படி இன்னும் 1 வாரம் நீடித்தாலே முழுவதும் இந்தியா முழுவதும் ஸ்தம்பித்திரும் அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு. இது எப்படி சார் தொடருமா இது, இல்ல இதுக்கான சொல்யூஷன் ஏதாவது கொண்டு வருவதற்கு வாய்ப்பு? சொல்யூஷனே கிடையாது. சொல்யூஷன் எப்படி பண்ணுவீங்க? போர் நிறுத்தினா மட்டும்தான். இதுக்கு ஆல்டர்னேட்டிவா உடனே என்ன பண்ண முடியும்? ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வந்து எலக்ட்ரிசிட்டியில் வந்து கொஞ்சம் சமையல் பண்ணிக்கலாம். அப்போ தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, இதை கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக என்ன பண்ணுறாங்கன்னா, இபி ஷார்ட்டேஜ் வந்துடக்கூடாது, அதை அன்க்ரீஸ் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு அது ஷார்ட்டேஜ் இல்லாமல் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ஸ்டாக் வைங்க. அதை வந்து அதை ஸ்ட்ராங் பண்ணுற வேலை பார்க்குறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. அது குறைஞ்ச அளவுக்கு தான் பண்ண முடியும். மெயின் இது நீங்கள் சமையலை விட்டுருங்க, போக்குவரத்து என்ன பண்ணுவீங்க? இப்போ போக்குவரத்து காய்கறி நமக்கு வெளியூர்லேருந்து சென்னைக்கு வருது. இப்போ போக்குவரத்து தடைப்பட்டு போச்சுன்னா, காய்கறி வரத்து குறைஞ்சி போச்சுன்னா விலைவாசி ஏறிப்படும். சார் பொதுவாகவே மக்கள் மத்தியில் போக்குவரத்து இல்லைன்னா எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது. வேலை செய்ய முடியாது, விலைவாசி உயர்ந்துடும், ஒட்டுமொத்தமாக ஸ்தம்பிச்சிடும். எல்லாமே மாறிப்போம், உலகம் முழுக்கவே முடங்கி போயிடும். இன்னொரு முடக்கத்தை, கொரோனா மாதிரியான முடக்கத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது மட்டும்தான் இன்றைக்குள்ள சூழ்நிலையாக இருக்குது. இந்த போர் தீர்வு தான் நிரந்தரமான ஒரு தீர்வாக இருக்கும். அது வந்து என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் நடக்க போதுக்கும் அட்வான்ஸாக சிந்திச்சு என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு நாட்டிலேருந்து வாங்காமல் 4-5 நாட்டிலேருந்து வாங்கிட்டு இருந்தோம்னா இன்னைக்கு ஓரளவுக்கு நம்ம பேலன்ஸ் பண்ணியிருக்கலாம். ரஷ்யாவோட தொடர்பை வந்து நம்ம சடனாக கட் பண்ணதான் அவங்க கோவப்படுறோம். நீங்கள் 25 லட்சம் லிட்டர் வாங்கிட்டு இருக்க, நீங்கள் 50-50 வாங்குறப்பா, அவங்களுக்கு நெருக்கடி வருது, ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிச்சிடும். சடனாக நிப்பாட்டின பிறகு அவன் என்ன பண்ணுறான், கிட்டத்தட்ட 2 நாட்களில் திடீர் முடிவு. ஏன்னா அங்கேருந்து அவன் அழுத்தம் கொடுக்குறான், 100% டாக்ஸ் போடுறான்னு. அதை எதிர்த்து உங்களுக்கு அரசியல் பண்ண தெரியல, எதிர்த்து உங்களுக்கு வந்து இது பண்ண தெரியல. அப்போ இது வந்து இவருடைய ஃபாரின் பாலிசி வந்து டோட்டல் ஃபெயில். நீங்கள் நாடாளுமன்றத்தில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் பெரிய போராட்டம் நடத்துகிறாங்க. இது எதில் போய் முடிய போகுதுன்னு தெரியல. தொடர்ந்ததுன்னா பெரிய முடக்கம் இருக்குது. அது சீக்கிரம் முடியணுங்கிறதா எல்லாருடைய ஆசை. கண்டிப்பாக சார். இப்படி ஒரு வேளை இந்த மாதிரியான போரின் தாக்கத்தால் இந்த மாதிரி லாக்டவுன்லாம் ஏற்பட்டால் தேர்தல் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பாக தேர்தல் தள்ளி வைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த போக்குவரத்து இல்லையா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து அந்த மிஷினை கொண்டு வர்றோம், மிஷினை கொண்டு போகிறோம், தேர்தல் ஆஃபீஸர்ஸ் வரணும், அவங்க போகணும், அவங்க தங்கணும், இதெல்லாம் இருக்கு இல்லையா. தள்ளி போகிறதுக்கான இந்த நெருக்கடி முத்தி போச்சுன்னா தேர்தல் தள்ளி போகிறதுக்கு ஜூன் வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி சார். நடப்பு கால அரசியல் குறித்த பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.